வாங்க. சவுண்டு மட்டும் கொஞ்சம் வைங்க. வாங்க. ஹலோ. நித்தமிழ கோடி என் நாவினிலே விளையாடி என் சிந்தையெல்லாம் விளையாடச் செய்தவளே, நீ என்னுள் பிறந்ததால் என்னவோ என்னால் விண்ணில் சிறகடித்து பறக்க முடிந்தது. கோடான கோடி இன்பம் உனக்கு, கொள்ளை கொண்ட தமிழ் இன்பம் எனக்கு. வந்தாயே தாயே வாமகனே என்றாயே, தந்தாயே என் நாப்பனில் சரஞ்சரமாய் தமிழ் பாட. உன்னை மறப்பேனா, பாடாதிருப்பேனா? கம்பனின் வாக்கினில் பிறந்து கண்ணதாசனின் காதலியாய், கல்லுக்குள் சிலையாய், விண்ணுக்குள் மலையாய், மண்ணுக்குள் நீரை, உனக்குள் நானாய், நமக்குள் நாமாய், வித்தாக பிறந்திட்ட சத்தான தமிழுக்கு முத்தான முதல் வணக்கம். நல்லதொரு மேடை அமைத்து கொடுத்த விழா கமிட்டியாருக்கும், டாப்பாக பேச வந்திருக்கக்கூடிய எனதனியை சார்ந்தோருக்கும், டூப்பாகவே பேசிய உங்களை எல்லாம் ஏமாற்றி சென்ற எதிரணியை சார்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இரவு நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி எல்லாம் சொன்னா எங்க ஊர் கோயம்புத்தூர் பக்கம் ஜோரா கையை தட்டுவாங்க. இப்படி பார்த்துட்டு பெப்பர் பேன் உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பேசுறதா கீழே இறங்கி போறதா இல்லைங்க, அப்படியே மெய் மறந்துட்டாங்க அவங்க. சப்போஸ் இவங்க மட்டும் இப்ப கையை தட்டலை நான் வச்சுக்கோங்களேன், நான் ரோசப்பட்டு கீழே இறங்கி போயிடுவேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமா மாட்டேன். ஏன்னா எனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொர்ணம் எல்லாம் நயா பைசாவும் கிடையாது. எப்ப பட்டிமன்ற மேடையில காதலுக்கு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்க. எப்ப பட்டிமன்ற மேடை ஏறணும்னா அப்பவே என்னுடைய வெக்கமான சூடு சொர்ணை பூரா மஞ்சுநாதன் கிட்ட 32 ரூபா 50 பைசா கடமானம் வச்சு தின்னுட்டேன். அதையே அந்த மனுஷன் அடமானத்துல வாங்கி இருக்காருன்னா எப்பேற்பட்ட ஆளா இருப்பாருன்னு நினைச்சு பாருங்க. உண்மையாலுமே காதல் அடமானம் வைக்காம இருந்தீங்கன்னா உண்மையாலுமே நடுவில் ஒரு நல்ல தலைப்பு, அழகான தலைப்பு, சூப்பரான தலைப்பு, சுவையான தலைப்பு. இது என்ன தலைப்பு? வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது பெற்றோர் திருமணமா, பிள்ளைகள் திருமணமா, காதல் திருமணமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? அதுதானே தலைப்பு. அந்த தலைப்பு அந்த 2 பேர்த்து காதலி உழுகிற மாதிரி சொல்லுங்க. எனக்கு என்னமோ தலைப்பு நானும் சத்யாகாவும் பேசிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ இன்னைக்கு தலைப்பு 21ஆம் நூற்றாண்டுக்கு தேவைப்படுவது நவீன விவசாயமா இயற்கை விவசாயமானு தலைப்போன்னு நினைச்சுக்கிட்டேன். இல்ல கொடுத்துருக்கிற தலைப்பு என்ன, காதல் திருமணம் பண்ண சொன்னா நீ விசக்கொல்லி மருந்து அடிக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறியே. இந்த விசக்கொல்லி எல்லாம் மேடையில் கொண்டு விட்டா விசக்கொல்லி மருந்தை பத்தி தான் பேசும். இன்னும் சும்மா காதல் கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை. காதல் கெட்ட வார்த்தை அல்ல, எங்களை போன்ற இளைஞர்களின் மனதை எல்லாம் தொட்ட வார்த்தை, விட்ட வார்த்தை. நான் தெரியாம என்னங்க பிரச்சனை? இப்ப சும்மா காதல் 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 என்ன வேணாம் வேணாங்கிறீங்க. அது எப்படி தொடுது? என்னது தொட்ட வார்த்தை எப்படி தொடுதுன்னு இதெல்லாம் நாள்குடியில போய் கேட்டீங்கன்னா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையானவே நடுறவர்களே அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு காதல் திருமணம் பண்ணணும். இன்னைக்கு எல்லாம் உண்மையாலுமே இங்க விவசாய பெருங்குடி மக்கள் என்பதனால் சொல்கிறேன். நாளை 22/3/2019 உலக தண்ணீர் தினம். விவசாய பெருங்குடி மக்களான உங்கள் அத்துணை பேருக்கும் உலக தண்ணீர் தின வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்பு கொள்ள போறேன். இன்னைக்கு பங்குனி உத்திர நன்னாள் இல்லைங்களா? இங்கே கோயில் திருவிழா. 2 பேர் வந்து பேசினாங்களே, வருஷத்தில் 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுறேன். மணியை பார்க்காதீங்க. அவரும் மணியை கூட்டங்கிறதுனால அடிக்கடி மணியை பார்க்குறாரு. நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? உண்மையாலுமே நடுவரவர்களே, இன்னைக்கு பங்குனி உத்திர நன்னாள். வருஷத்தில் எத்தனையோ நல்ல நாள்கள் இருந்தாலும் கூட இந்த பங்குனி உத்தரத்தில் ஏன் அந்த ஆத்தாளுக்கு நம்ம பூஜை பண்ணுறோம்? ஏன் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் நம்ம இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம்? மாதம் தான் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருது. ஆனால் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தை மட்டும்தானே பங்குனி உத்தரம்னு சொல்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ் மாதங்களிலே 12வது மாதம் பங்குனி, 12வது நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். 12வது மாதத்திலே 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் வர்றதுனால நம்ம பங்குனி உத்தரத்தை இன்னைக்கு சொல்கிறோம். அதே இன்னைக்கு வள்ளிபுரத்தில் நின்று பேசுகிறோன்னா அது என்ன பெருமைன்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் சிவனுக்கும் முருகனுக்கும் பங்குனி உத்திர நாள் நல்ல நாள். ஏன்னு கேட்டிங்கன்னா முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்தரம். அதே வள்ளியும் முருகனும் காதல் திருமணம் பண்ணின நாள் பங்குனி உத்தரம். சிவனும் பார்வதியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மதுரையில மீனாட்சியா பிறந்து சுந்தரேஸ்வரரை காதல் திருமணம் புரிந்த நாள் பங்குனி உத்தரம். அந்த பெருமாளும் மகாலட்சுமியும் பூமியிலே பிறந்து ராமனும் சீத்தையுமாக பிறந்து காதல் திருமணம் புரிந்த நாள் பங்குனி உத்தரம். பிரம்மன் சரஸ்வதியை மனம் பிடித்த நாள் பங்குனி உத்தரம். ரதி பூலோகத்திலே பெண்ணாக பிறந்து காமதேவனை கரம் பிடித்த நாள் அந்த காதல் திருமணம் நடந்த நாள் பங்குனி உத்தரம். இந்த நல்ல நாளில் எத்தனையோ கடவுள்களே பூமிக்கு மனுஷங்களா பிறந்து காதல் திருமணம் புரிந்த காரணத்தினால் தான் பங்குனி உத்தரத்துக்கு இவ்வளவு சிறப்பு. இந்த பங்குனி உத்தரத்துக்கு கல்யாண விரத நாள்னு இன்னொரு பேர் இருக்கு. ஆமா, பங்குனி உத்தரத்தன்னைக்கு காதலர் தினத்தை கொண்டாட வேண்டியது நீங்க. ஆமா, அதுக்கு பிப்ரவரி 14 கொண்டாடுறீங்க. அது தனித்தனியா கொண்டாடிக்கலாம்னு தான் கொண்டாடுறோம்.
உண்மையாலுமே நடுவர்களே, காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத ஆட்களுக்கெல்லாம், காதல் திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத இவர்களை போல ஆட்களுக்கெல்லாம் குறுகிய மனம் என்கின்ற காரணத்தினால் தான் குறுகிய நாள் உள்ள பிப்ரவரி மாதத்தில் காதல் திருமணத்தை வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை. எங்கேங்க சந்தோஷம் இருக்குன்னு நான் கேட்குறேன். இல்லை இவர் வேற என்ன கேட்குறேன், கௌரவ காதல் ஏன் நீங்கள் கௌரவ கல்யாணம் பண்ணலையா நான் கேட்குறேன். இன்னும் டைவர்ஸ் ஆகுது, அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? டைவர்ஸ் ஆகிறதுலையே நீங்களாம் கௌரவ காதல் விவசாய பையனை லவ் பண்ணுறது கிடையாது. ஏன் நீ தெரியாமல் கேட்குறேன். நீங்கள் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்க பெற்றோர்கள் பார்த்து கல்யாணம் இத்தனை பேர் இருக்கீங்க, மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க. நாங்கள் பெற்றோர் திருமணம் பண்ணிக்கிறேன், எங்கள் அப்பனா என்னை கொண்டு போய் விவசாயம் பார்க்குற பையனுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க, மாடு வைக்கிற பையனுக்கு தான் கொடுத்து, நீங்கள் அரேஞ்ச் மேரேஜில் கொடுக்குறீங்களான்னு நான் கேட்குறேன். அரேஞ்ச் மேரேஜில் கொடுக்கறதுக்கு உங்களுக்கே விருப்பம் இல்லாதப்ப காதல் திருமணத்தை நாங்கள் ஏன் பண்ணணும்னு கேட்குறேன். ஆனால் உண்மையாக நிறைய ஒரு ஆம்பளை சொல்லுவான், காதல் திருமணம் பண்ணுற ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பார்த்து சொல்லுவான், என்ன நம்பி வாடி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கியாவது உன்னை வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லுவான். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் நீங்கள் சொல்லுவீங்களா, என்ன நம்பி வாடி மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி என் தங்கம் என் செல்லம் உன்னை வச்சு காப்பாத்துறேன்னு சொல்லுவான் பாருங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாருடி, நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி. கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து பாருடி, நான் கோணி மூட்டை தூக்குறவன் ஆனா என்னடி. அப்பு டவுனு வாழ்க்கையில வந்து போகுண்டி, நான் அப்ப கூட உன்னை விட்டு ஓட மாட்டேன்டி. பல்ட்டி அடிப்பண்டி உசுர கலட்டி கொடுப்பண்டி, நீ இப்ப சொல்லு 100 பேர்த்த சொல்லட்டி அடிப்பண்டி. ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி என் பர்சனாலிட்டி, படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி, நான் பேர லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேனடின்னு சொன்னா அதுதான் காதல் திருமணம். அந்த சந்தோஷங்க நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் இருக்க. கோர்ட்டில் போய் பாருங்க, முக்கால்வாசி டைவர்ஸ் ஆகிறது பூரா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். இன்னைக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் மட்டும் எத்தனை சந்தோஷம் இருக்குன்னு கேட்குறேன். எங்கள் காதல் திருமணத்தில் எப்படின்னு தெரியுங்களா, என்னதான் சண்டை வந்தாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் ஒரு கணவன் மனைவி காதல் திருமணம் புரிந்த கணவன் மனைவிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு முத்தம் கொடுத்தா அந்த வேர்வை துளி கூட இனிப்பா இருக்குன்னு சொன்னா பாருங்க. மேடையில இப்படி பேசாதீங்க, நல்ல பாட்டு இதெல்லாம் கேட்கணும், தெய்வீக பாடல். பஞ்சு மெத்த கனியே பஞ்சவர்ண கிளியே, பஞ்சமெத்த கனியே பஞ்சவர்ண கிளியே, பஞ்சனையில் நெஞ்சனைக்கவா, பால் எடுக்கும் வீரா பொறுத்தொடுக்கும் சூரா, தூள் பறக்க விடுவோம் வா. நான் நெத்தியில உனக்கு முத்தமிட்ட பிறகு வேர்வ துளி இனிக்கிறதே, நீ முத்தமிட்ட பிறகு தேனை எண்ணி குடிச்சா தேனும் இப்ப கசக்கிறதே. அட இந்தா உனக்கு முத்த தந்தா இனிக்கு நித்தோ சுகமே, தின தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தின தினக்கு தினக்கு தினன்னா. அப்படி சந்தோஷம் வேணும்னா காதல் திருமணம் பண்ணணும். என்ன நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணி செம்பருத்தி வேற பார்க்க போறாங்கன்னா அந்த நடுவால் இருக்கிற பையன் அதுல பக்கத்துல ஒன்று உட்காந்துட்டு எவ்வளவு மேட்சிங்னு பாருங்க. அந்த லாஸ்ட்ல ஒரு பஞ்சு முட்டா, இந்த லாஸ்ட்ல ஒரு பஞ்சு முட்டா. ஆனால் எங்கள் ஓரத்தில் இருக்கிற பஞ்சு முட்டை மைக் ஸ்டாண்டுக்கு புடவை கட்டின மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. அங்கே ஒன்று சேரில் உட்கார சொன்னால் சேர் பூரா உட்காந்துக்கிட்டு இருக்குது. அதில் நடுவால் ஒன்று இப்போ வந்து பேசிட்டு போச்சு பாருங்க. கவி பாரதி செம்பருத்தி பார்த்தா தான் தூக்கம் வருது ஒரு ஆம்பளை பையனுக்கு. நான் என்ன கேட்குறது, செம்பருத்தி நாடத்தில் அப்படி இடத்த பெருசாக போட்டு கிழிச்சிட்டாங்கன்னு நான் கேட்குறேன். அது ஜீ தமிழில் செம்பருத்தின்னு ஒன்று வருது. அதில் ஒருத்தி என்ன பண்ணுறா, பெரியய்யாவை கரெக்ட் பண்ணுறா. விஜய் டிவியில் ஒன்று வருது, இல்லை செம்பான்ட்டு ஒருத்தி வர அவள் சின்னையாவை கரெக்ட் பண்ணுறா. இல்லை மாறி மாறி ஜீ தமிழ்லையும் விஜய் டிவிலையும் மாறி மாறி சின்னையாவையும் பெரியய்யாவையும் கரெக்ட் பண்ணுறத ஒரு பொழப்பாக வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நீங்கள் வந்து மேடை போட்டு பேசுகிறீங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், எங்களை மாதிரி காதல் திருமணம் பண்ணணும். நல்லா காதல் பண்ணுனீங்க இடத்த ஒரு நாடகத்துல அதுக்குன்னு தெரியாம கேட்குறேன். இப்போ வேற நாடகத்தில் ஒருத்தியாவது ஒரு கல்யாணமாகலவைன்னு விரும்புகிறாளா? அடுத்த புருஷனுக்கு எடுக்கிறது எப்படி, அடுத்த புருஷனை கூப்பிட்டு ஓடுறது எப்படி, அடுத்த உழப்பத்தனத்தில் மண்ணள்ளி போடுறது எப்படி? அது செம்பருத்தியில் எனக்கெல்லாம் கல்யாணமாகி ஜஸ்ட் 3 months தான் ஆச்சு மஞ்சுநாதன் சார். நீங்கள் வரவே இல்லை. கல்யாணமாகி ஜஸ்ட் 3 மாதம் தான் ஆச்சு. சத்யாக்கா நேற்று தோசை சாப்பிட்டு கையை கழுவலான்னு எந்திரிச்சு போகிறோங்க. வாஷ் பேசனுக்கு போனேன் முந்தா நாள். இப்படி கையை கழுவ போகிறேன், என் பொண்டாட்டி ஓடி வந்து டப்புன்னு கையை பிடிச்சிட்டா. மாமா கையை கழுவாதீங்க மாமா அப்படின்ட்டா. ஏண்டி அப்படின்னு கேட்டேன். என்கிட்ட பதில் சொல்லாமல் டிவியை பார்த்து அவள் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் இந்த செம்பருத்தி கொள்றதுக்கு வாஷ் பேசனில் கரண்ட் ஷாக் கொடுத்துருக்குறான் ஒருத்தன். அதை பார்க்கறதுக்கு இந்த செம்பருத்தி போகிறதுக்கு முன்னாடி பார்வதி போகிறதுக்கு முன்னாடி அகிலாண்டேஸ்வரி கையை கழுவுறதுக்கு வாஷ் பேசனுக்கு போகிற போய் கரண்ட் அடித்து செத்து போயிடுவாவா. கையை கழுவுறதுக்கு அகிலாண்டேஸ்வரி போகிறேன். இவன் நான் வாஷ் பேசனில் கையை கழுவுறதுக்கு போகிற ஓடி வந்து என்ற கையை பிடிச்சிட்டு அகிலாக்கா கழுவாத, அகிலாக்கா போகாதீங்க வா, ஐயோ போகாதீங்க வா அப்படிங்கிறான். எங்க சந்தோஷம் இருக்குன்னு கேட்குறேன். இன்னைக்கு அரேஞ்ச் மேரேஜில் முழுக்க முழுக்க சந்தோஷம் இருக்குன்னா அது எங்களுடைய காதல் திருமணத்தில் தாங்க. நான் என் பொண்டாட்டியை பார்த்து பாடுவேன், என்னதான் என்ன கழுவி கழுவி ஊற்றுனாலும் நல்லா லவ் மேரேஜ் பண்ணிட்டேன்னா இல்லை நடுவர்களே
கல்யாணத்துக்கு முன்னாடி என்னுடைய நம்பரை மை லவ்வர் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருந்தா. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சுன்னு மை டார்லிங் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருந்தா. இப்போ கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா, மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருந்தா. நான் வேறு இன்றைக்கி சாயந்தரம் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சா இல்லைங்களா, போன எங்கேயோ மறதியாக வச்சுட்டேன். அவரும் மிஸ்டு கால் விட்ட மாதிரியே நானும் மிஸ்டு கால் விட்டு கண்டுபிடிக்கலான்னு என் சம்சாரத்து நம்பர் வந்து டயல் பண்ணுறாங்க. ராங் நம்பர்னு சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு அநியாயம். ஆனால் அவன் என்னதான் ராங் நம்பர்னு சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் பண்ணுறதே ராங்கு. நீங்கள் பேசுறது ராங்காக இருக்குது. ஆனால் ராங் நம்பர் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் கூட அவன் மனசில் எனக்குன்னு ஒரு இடத்த எப்பவுமே சேவ் பண்ணி வச்சுருப்பா பாருங்க. அவள் என்னதான் என்னை திட்டி திட்டி பேசினாலும் நான் அவளை பார்த்து பாடுவேன் பாருங்க. கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடா, கொஞ்சமாக பார்த்தா மலைச்சாரல் வீசுதடா, நீ நின்னா நடந்தா கண்ணு ஓ முகமே தேடுதடா, தொலைவில் இருந்தா கூட நம் காதல் வளருதடா, தூரத்தின் தூரமே போகும் நேரம். அவ பாடுனா நான் அவளை பார்த்து பண்ண, அவள் என்னை பார்த்து பாடுவா பாருங்க. அது என்ன மாதிரி 6 அடி வருஷத்தில் ஒரு புருஷன் கிடைக்கிறதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாக்கா, என் ஹைட்டுக்காகவே ஒரு பாட்டு பாடுவா பாருங்க. உன்னை போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, உன் ஒசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே மெல்ல. உன்னை போல ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை, உன் ஒசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே மெல்ல. வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னா எங்களை மாதிரி காதல் திருமணம் பண்ணிக்கணும். அதில் வேற ஒன்று வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, என்ன பெருமீடையாகாளி தவிட்டு பெருமீடை தன்னாசின்னு பழமொழி சொல்லிட்டா மட்டும் பத்தாது. இல்லை நான் என்ன கேட்குறேன், உருப்படியாக ஒன்றாவது பேசுனீங்களான்னு நான் கேட்குறேன். சின்னாலப்பட்டி சிலுக்கு வேறகோடிக்கு போனாலாம் கத்தால முழு கொத்தோட ஏறிச்சாங்கிற மாதிரி பேசிட்டு போறாரு. வெறுமை வேணாங்குதான் கொருமை கொண்டாங்குதாம்ல. என்னது நான் பாட்டுக்கு சும்மா தானே கொண்டிருக்கிறேன். சும்மா இருக்கிற சிட்டுக்குரு ஏன் சீட்டு வேணே அது கொண்டை ஆட்டிட்டேன் கொத்த வருவானே. பார்த்து பார்த்து சுட்டு வச்சலாம், பருப்பு வச்ச மணி வரும் படுத்துக்கிட்டே நின்னா பழனி மலை பண்ணிட்டாரா. பசப்பி பாம்பு கடிக்குமா, பார்க்க வந்தா தேல் கடிக்குமா, பாப்சா ஓடுதான் கடியாரம், தண்ணியில வேகுதான் பணியாரம். எழுத்து வீட்டுக்காரி 7 பத்தான அடுத்த வீட்டுக்காரி கோழவிக்கல் எடுத்து நங்கு நங்கு நங்குன்னு அடிச்சானா. பார்த்து பார்த்து பூத்துனுதான் புண்ண மரம், வருஷத்துக்கு ஒரு கப்புல பத்திச்சா வேப்ப மரம். ஏன்டா இளச்சவாய இந்த வாங்குதுன்னா அது மூத்தக்குடி முறப்பாடு முத்தா வாங்குது. கடையில கிடந்து இந்த காட்டாமிருகத்து பேச்ச கேட்டா கடைநல்லூர் போய் கலவரம் பண்ணுவானா. சென்னிமலை பாப்பா, பந்தலேரி பாப்பாளா, ஈரோட்டு பாப்பா இழுச்சுக்கிட்டே கேப்பா. ஸ்ரீதேவி கோயிலுக்கு சீவக்கட்ட 2 பாத்து எடுத்து பிடிச்சவனுக்கு பொண்டாட்டி 2 அளவு வலிச்சு வைக்க 5 சட்டி வேணுமா, மீந்தது வலிப்பு வைக்க மீன் குழம்பு சட்டி வேணுமா. ஆண்ட்ரியா வாங்கினானா ஆண்ட்ராய்டு போனு, அர்னால்டு பார்த்தானா தலையெல்லாம் பேணு. பண்டு வாய்க்குமா பாக்கிசாலிக்கு, பொண்டு வாய்க்குமா புண்ணிசாலிக்கு. 3ஆம் பேர படத்துல நடிச்சது ஸ்ரீதேவி, கோர்ஸ் தான் பேசுறீங்க மூதேவி. ஏய் டைம் இல்ல பாத்துக்க. இல்ல நடுவால இருக்கிற நாகப்பாம்பே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கு, இந்த மொன்னப்பாம்பு எதுக்கு இப்படி படம் எடுத்து ஆடுதுன்னு கேட்கிறேன். அவ்வளவு பிரச்சனை இருக்கு நடுவர்களே. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பொம்பளை வச்சு குடும்பம் நடத்துறான்னா வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைச்சு பாருங்க. நிறைவே இந்த ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் நடுவர்களே. அவர் கடைசியா என்ன சொன்னாருன்னா கௌரவ காதல்னு சொன்னார் இல்லைங்களா, அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய தோழி ஒருத்தங்க முகநூலில் பதிவு செஞ்சுருந்தாங்க, ஒரு கவிதை பதிவு செஞ்சுருந்தாங்க. அன்பின் வெளிப்பாடாம் காதலர் தினம், அன்பின் வெளிப்பாடாம் காதலர் தினம், அது அணுகுண்டு சத்தத்தில் மலர்ந்தது ஏனோ, காஷ்மீரிலிருந்து ரோஜாப்பூ வரும் என்றிருந்தாள் காந்திமதி, காஷ்மீரிலிருந்து ரோஜாப்பூ வரும் என்றிருந்தாள் காந்திமதி, சிதைந்த உடலாய் சிதைபட்ட உடலாய் சிதைந்த உடலாய் சிதைபட்ட உடலாய் காற்று ஊடகங்களில் கணவனின் உடல் தென்பட புல்மாவாயிலிருந்து பரிசு பெட்டி வரும் என்று காத்திருந்த காந்திமதிக்கு சபப்பெட்டி தான் வந்ததுன்னு எழுதியிருந்தானே சார். கொஞ்சம் நினச்சி பாருங்க. அந்த ஆள் காதல் திருமணம் பண்ணியிருக்கான், அந்த ராணுவ வீரர் வந்துட்டு போய் 1 மாதம் தாச்சு, அந்த அம்மாவுக்கு 15 நாள் தான் நாள் தள்ளி போயிருக்கு. டாக்டர் கன்ஃபார்ம் கூட பண்ணலை. ஒரு பெண் பேட்டி கொடுத்துருக்கிற பாருங்க, 15 நாள் தான் இருக்கு, டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணல. அந்த புருஷன் செத்துட்டாங்கிற செய்தி வர அன்னைக்கு தான் டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அந்த பொம்பளை சொல்லிட்டு எழுகிறா, சார் நான் மாசமாக இருக்கிறது கூட என் புருஷனுக்கு தெரியாது சார், அது கூட அவன் தேக்காம போயிட்டான் சார். சார் மண் மீது ஏறி விளையாட வேண்டிய 2 வயது மகன் தன் வீர தகப்பனுக்கும் மண்ணள்ளி போட்ட அவளும். ஒரு பொம்பளை சொல்லிட்டு அழுகிறா சார். காதல் திருமணம் பண்ண ஒரு பெண் அந்த அடக்கத்திற்கு பிறகு சொல்றா பாருங்க, என்னுடைய மகனை வளர்த்து இந்த தேசத்திற்கு ராணுவ வீரனாக கொடுப்பேன்னு சொன்னாலே ஒரு காதல் மனைவி. ஒரு தேசத்துக்கு தன்னுடைய புருஷனை தூக்கி கொடுத்துட்டா சார். ஒரு குழந்தை மண்ணள்ளி போடுது, இன்னொரு குழந்தை வயிற்றுல இருக்க அந்த குழந்தை பூலாவதுக்கு கூட வரல சார். அந்த குழந்தைய பெத்து கூட ராணுவத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னா பாத்தீங்களா காதல் மனைவி. அந்த காதல் இன்னைக்கு இருக்கான்னு கேட்கிறேன். இன்னைக்கு எத்தனை மனைவி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி எத்தனை பேர் டைவர்ஸ் கேஸ் ஆகுது?
காதல் திருமணத்துல யாவது நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரல. காதல் திருமணத்தில் தான் எல்லா குற்றச்சாட்டும் நடக்குதுன்னே வச்சுக்குவோம். உங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் ஒரு பிரச்சனையுமே வரலன்னு வச்சுக்கோ. அப்புறம் ஏங்க இத்தனை டைவர்ஸ் கேஸ் வருது? கௌரவ காதல் பண்ணுறது நீங்கள். கௌரவ திருமணம், தோட்டத்துக்கும் கல்யாணம், பஸ்ஸுக்கும் கல்யாணம், காசுக்கும் கல்யாணம். மனுஷங்களுக்கு நீங்கள் எப்போ கல்யாணம் பண்ணுறீங்களோ மனசையும் பார்த்து எப்போ கல்யாணம் பண்ணி அப்போ சொல்லுங்கள் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னு. உங்களுக்கு 10 ஏக்கரா பூமி இருக்குதுன்னா பையன் வீட்லேயும் 10 ஏக்கரா பூமி இருந்தால் தானே பிள்ளை கொடுக்குறீங்க. உங்களுக்கு 4 பஸ் ஓடுதுன்னா பிள்ளை வீட்டில் 3 பஸ் ஓடுனா தானே பஸ் கொடுக்குறீங்க. உங்களுக்கு 10 ஏக்கரா பூமி இருக்குது, கோடிக்கணக்கில் சொத்து கிடக்குது, பையன் கொஞ்சம் படிக்காத சொல்லலைன்னா வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவேன்னு தெரியுமா? ஒன்றும் பண்ண மாட்டேன், காலத்தொட்டு கும்பிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லி நடுவர் அவர்களே, வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு தேவை காதல் திருமணமே என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.